தோசை மாவு ரொம்ப புளிச்சிருச்சு, இல்ல ரொம்ப அடி மாவா இருக்கு அப்படின்னா, சூப்பரா இந்த மாதிரி பணியாரம் செய்யலாங்க. அதுக்கு சின்னதா ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நல்லா மிக்ஸி ஜார்ல ஃபைனா அரைச்சுருங்க. கொஞ்சம் அரைக்கிறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா குவான்டிட்டி கம்மியா இருக்கு. பட் அதுக்கெல்லாம் கவலைப்படாம நல்லா சூப்பரா அரைச்சு எடுத்துருங்க. இந்த மாவை வந்து நம்ம தோசை மாவு இருக்கும் இல்லைங்க, நல்லா புளிச்ச மாவோட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ பணியாரத்துக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணிடலாம். கடாயில் கொஞ்சம் நிறையவே உளுந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆற வரைக்கும் சாட்டே பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் போல் செட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் பணியார கடாயை எடுத்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பணியாரம் சுட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. எவ்ரி டைம் தோசை மாவு நம்ம ரெடி பண்ணும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பணியாரத்துக்கு நம்ம தனியாக மாவு அரைக்கவே தேவையில்லைங்க. இனிமே தோசை மாவு புளிச்சிருச்சுன்னா ஃபீல் பண்ணாமல் இந்த பணியார ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க.